விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் குஜராத் போயிட்டு வந்தது நிறைய விவசாயிகளுக்கு தெரியும், நிறைய விவசாயிகளுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ குஜராத்தில் பனாஸ் டைரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் அதேமாரி ஆவின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஃபெடரேஷன்ஸ் இருக்காங்க. இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய பனாஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவினுக்கும் என்ன வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னும் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் செக் பண்ண போகிறோம். அண்ட் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும், எந்த பனாஸில் மாற்றங்களை கொண்டு வரணுமா இல்லை ஆவினில் மாற்றங்கள் கொண்டு வரணுமா என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விவசாயிகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசலாம்? ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாடுகள்னு பார்த்தோம்னா நம்ம பசுமாடுகளோட பால் தான் நம்ம அதிகமாக கொள்முதல் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுவே பனாஸ் குஜராத் அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எருமை மாட்டோட பால் தான் அதிக அளவில் கொள்முதல் பண்ணுறாங்க. பசுமாட்டு பால் கம்மி தான். ஓகேங்களா? அப்படின்னா எவ்வளோ பால் கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணும். ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 36 லட்சம் லிட்டர் ஆவின் தரப்பில் கொள்முதல் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு இது வரைக்கும் அதிகபட்சமாக 36 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. பனாஸ் சைடில் பார்க்குறப்ப 5 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டேவுக்கு பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணி மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, பால் இவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய ஃபேட் எசனஃபுடைய ரேட் என்ன எப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம ஆவினில் கொள்முதல் பண்ணக்கூடியது 4.2 8.1, ஒரு சில டைம் 4.2 8.2 வருது. ஓகேங்களா? 4 2 வரைக்கும் வருது. பட் பனாஸில் பண்ணக்கூடிய ஆவரேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5.8 8.3 அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா பனாஸில் பண்ணக்கூடியது. என்னடா அவ்வளோவா அப்படின்னா, எருமை மாட்டு பாலை பொறுத்த வரைக்கும் 5.8 8.3ங்கிறதே ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அவங்களும் அந்த ரேஷியோவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஓகே. அவங்க ஒரு லிட்டர் பாலை கொள்முதல் பண்ணக்கூடிய ஆவரேஜ் விலை என்ன, அதாவது லோயஸ்ட் விலை என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 29 ரூபா 30 ரூபாய்க்கு கம்மியாக இப்போ பால் கொள்முதல் பண்ணுறதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அது லோயஸ்ட் லெவலில் பால் கொள்முதல் பண்ணுறது 29 ரூபா 30 ரூபா, அது கீழே பண்ணுறது கிடையாது. அதுவே பனாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 32 ரூபாய்க்கு கம்மியாக பால் கொள்முதல் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? அது எருமாட்டு பாலாகவே இருந்தாலும் 32 ரூபா 33 ரூபாய்க்கு கீழே பால் கொள்முதல் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஆவினை பிராண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆவின் நிறுவனமே தான் ஆவினை பிராண்டிங் பண்ணிக்கிறாங்க. பட் பனாஸ் கொள்முதல் பண்ணக்கூடிய பால் எல்லாத்தையுமே அமுல் நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா பிராண்டிங் பண்ணுறாங்க. அவங்க பேரில் பிராண்டிங் பண்ணி விற்பனை பண்ணி கொடுக்குறாங்க. உற்பத்தி பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பனாஸ் நிறுவனம் தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. இப்போ விற்கக்கூடியது என்ன, எத்தனை சொசைட்டிஸ் இதில் லிங்க் ஆகியிருக்காங்க அப்படின்னா, ஆவினை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 9189 ஆக்சுவலி 10,000 சொசைட்டிஸ்க்கு பக்கமாக பார்த்திங்கன்னா ஆவின் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பனாஸை பொறுத்த வரைக்கும் 1450 சொசைட்டிஸ் தான் பால் கொள்முதல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க குஜராத் மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவங்களோட ஆதிக்கங்கள் இருக்குது. அது மூலயமா தான் இவங்க இவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்ததாக இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பால் விற்பனை பண்ணக்கூடிய அளவு என்ன அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பால் பாக்கெட்டோடைய விலை பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? பால் பாக்கெட்டோட விலை. ஆனால் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பால் பாக்கெட்டோடைய விலைகள் ஆரம்ப விலையே பார்த்திங்கன்னா 55 ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்சமாக 80 ரூபா வரைக்கும் ஒரு பால் பாக்கெட்டோட விலைகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் அந்த பாக்கெட்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. பேசிக்கான விஷயங்களை மட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ தூரம் பேசிச்சு. இதுக்கு மேலே முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு வரும். இப்போ ஆவின் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர் சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பால் உற்பத்தி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வாங்குறவங்களாக இருக்கட்டும், மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆவினை பற்றி நான் சொல்லுவேன். இதுவே இப்போ பனாஸ் டைரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லி பிஸ்னஸ் மைண்டட் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்து எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? அவங்க பிஸ்னஸ் மைண்டடாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பிஸ்னஸ் தானே எல்லாமே அப்படிங்கிறதுனால அவங்க பிஸ்னஸ் மைண்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆவின் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரல விட்டு சொல்லலாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அதை எழுதி வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம். ஆவினை பொறுத்த வரைக்கும் பவுட்ரு பண்ணுறாங்க. பால், பாதாம் பவுட்ரு, பட்டரு, சீஸு, குலோப்ஜாமு, சாக்லேட்ஸு, மைசூர் பாக்கு, ரசகுல்லா, இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆவினில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. ஆனால் பனாஸ் டைரி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா பால் 3 வெரைட்டிஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பவுட்ரு, ஐஸ்கிரீமு. ஆவினுமே பார்த்திங்கன்னா கால்நடை தீவனம் பண்ணுது. இவங்களும் பனாஸும் கால்நடை தீவனம் பண்ணுறாங்க. செமன் ஸ்டேஷன் தனியாக வச்சுருக்காங்க. பன்னீர், சீஸு, சிஎன்ஜி பிளான்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சிஎன்ஜி பிளான்ட்டு, தேன் உற்பத்தி பண்ணுறதாக இருக்கட்டும், ஆயில் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு. ஓகேங்களா? பட்டர் மில்க்கு,
ரேஷன் சப்ளை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பனாஸ் டெய்ரியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சப்ளை போயிட்டுருக்கு. என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்காக இருக்கட்டும், அங்கன்வாடிகளுக்காக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் சப்ளை பண்ணுறது, இதுமாரி அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே பெருசு. ஆவினை பொறுத்த வரைக்கும் சின்னது. ஓகேங்களா. இப்போ ஆவினை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்நடை வாங்குறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேஸ்ட் வெரைட்டிஸ் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 50% மானியத்தில் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்குறதுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 60,000 மாடு அப்படின்னா 30,000 கவர்மெண்ட் வந்து பண்ணிக்குவாங்க, 30,000 நம்ம லோன் கட்டுற மாரி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் குஜராத் ஃபெடரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் கிடையாது. என்னென்னா 35 to 40% வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ கால்நடைகளுக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 50-50 தான். நம்ம பாதி இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிவிடுவோம், கவர்மெண்ட்டில் பாதி இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிவிடுவாங்க. பட் குஜராத் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும், குஜராத் ஃபெடரேஷன் அவங்க பனாஸ் டெய்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பே பண்ணிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் தான் பே பண்ணிக்கணும், கவர்மெண்ட்டில் பே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், அரசியல் தலையீடுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. என்னென்னா ப்ரைஸை குறைக்கிறது ஏற்றது வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணக்கூடிய பாலுடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறது, 3 ரூபா 4 ரூபா அப்படிங்கிறத அதிகப்படுத்துறது. ஓகேங்களா. அதே விற்கக்கூடிய பாலுடைய விலைகளில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா குறைக்கிறது. அப்போ பார்க்குறப்ப தமிழ்நாடு யூனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலை கொள்முதல் பண்ணி விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா நஷ்டமாகுது அப்படிங்கிற கணக்கு வருது. 6 ரூபா நஷ்டமாகுது அப்படின்னா 3.5 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்ப 3.5 லட்சம் லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு 6 ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்குறப்ப நம்ம நஷ்டத்தில் தான் போவோம். ஓகேங்களா. நான் உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடோடைய கடந்த ஆண்டு ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணுறப்ப 6,000 கோடி தான். அதுவே பனாஸ் டெய்ரியில் கணக்கு பண்ண போகிறப்ப 18,225 கோடி. 6 கோடி எங்கே இருக்குது, 18,000 கோடி இருக்குது. இதை விட 2 மடங்கு அதிக ப்ராஃபிட் பனாஸ் பார்க்குறாங்க. ரீசன் என்னென்னா அங்கே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் கிடையவே கிடையாது, அரசியல் தலையீடுகள் சுத்தமாக கிடையாது. எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே அரசியல் தலையீடுகள் இல்லையானா தலையீடுகள் இருக்குது, பட் அதுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து போயிடும். பட் தமிழ்நாட்டில் நமக்கே தெரியும், நியூஸில் நிறையா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுமாதிரி விஷயங்கள் எல்லாம். ஓகேங்களா. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது காஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் நார்மல், எல்லா சாதாரண மக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. பட் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுறப்ப குஜராத்தில் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் ஆவினுக்கு இருக்கா அப்படின்னா பெரிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது. பட் பனாஸ் டெய்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குது. அந்த பனாஸ் டெய்ரி அப்படின்னு சொல்லி அடித்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்துடக்கூடிய எல்லா ஒரு ஓப்பனிங்கும், பயோசிஎன்ஜி ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஹனி பீஸ் ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஆயில் பிளான்ட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையான அவங்கள அந்த பனாஸ் டெய்ரியோட ஓப்பனிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா முன்ன பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்திருப்பார், இல்லை அமித்ஷா வந்திருப்பார், இல்லை இந்த கோயம்புத்தூரில் ஈஷா யோகா மையம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்திருப்பார். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அங்கே போயிருப்பாங்க அந்த ஓப்பனிங்கில். ஸோ அப்படிங்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. இந்த சிஎன்ஜி பிளான்ட்டுமே கூட நான் சொல்லியிருப்பேன், ஜப்பான் போயிருந்தால் பிரைம் மினிஸ்டர் அதை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நம்ம ஸ்டேட்டில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வரப்பட்டது தான் பயோ சிஎன்ஜி அப்படிங்கிறது குஜராத்தில் பனாஸ் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா. இதை தவிர்த்து என்ன அப்படின்னா ஆவின் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. இயர்லி ட்வைஸ் நம்ம வந்து போனஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து இயர்லி ட்வைஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. என்னென்னா ஒன்ஸ் அந்த டேக்ஸ் பேமெண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் ஓவர்லேப்னு சொல்லுவாங்க. என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாத இருக்கிறதுக்காக இவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்களே, ஸோ அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் என்னென்னா இயர் எண்டில் வந்து டேக்ஸ் பேயிங்க்கு போகிறப்ப எவ்வளோ வந்து நமக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் போனஸாக வந்து ஃபார்மருக்கு எவ்வளோ ஷேர் நம்ம கட் பண்ணால் நமக்கு வந்து டேக்ஸ் பேமெண்ட் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த ஒரு ஷேரை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மருக்கு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ சர்வீசஸ் அப்படிங்கிறதுமே எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவமனை இருக்குது, அங்கே போனோம்னா நம்ம வந்து மாடுகளுக்கு ஊசி போட்டுட்டு வரலாம், செனை பார்க்கலாம், பூச்சி மருந்து வாங்கிட்டு வரலாம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கேம்ப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஊசி போடுவார் 10 ரூபா 20 ரூபா கேட்பாங்களா, அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் கிடையவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதாவது கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் கேட்டில் சம்மந்தப்பட்டது எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கிடையாது. இமீடியட்டாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு ஊசி போடுறதுக்கு 150 ரூபா 200 ரூபா வாங்குறாங்க, எங்கள் ஏரியாவில் 200 ரூபா வாங்குறாங்க. பட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு ஊசியே கிடையாது. கால்நடைகளுக்கு போடக்கூடிய ஊசி வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு கம்மியாக கிடையவே கிடையாது. இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா. இதுமாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ குஜராத்தில் ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாக தான் நடைபெறுது, அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவும் இல்லை. ஓகேங்களா. அதனால தான் பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் எல்லாமே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வைக்கிறது. உதாரணத்துக்கு நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய NDDP நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த RGNTPD ப்ராஜெக்டாகவே இருந்தாலுமே
நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்குமே. ஓகேங்களா. இதுமாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை கரெக்டான முறையில் ரிசர்ச் பண்ணி கரெக்டான ரிசல்ட் கொடுக்குறது நம்ம ஆவின் அண்ட் தமிழ்நாடு அடிச்சுக்க ஆளே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆவினில் இல்லை அப்படின்னா பனாஸ் டெய்ரியை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அண்ட் அதேமாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குஜராத் கவர்மெண்ட் அங்கே பனாஸ் டெய்ரி கொடுக்கக்கூடிய அதே வகையான சப்போர்ட்டை நம்ம ஆவினுக்கும் கொடுத்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அதே அளவிலான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நமக்கும் கிடச்சிச்சு அப்படின்னா பனாஸ் நமக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதா சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1450 யூனியன் சொசைட்டிஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ பால் கொள்முதல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நெஞ்சில் மார்த்தடி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000 சொசைட்டிஸ் வந்து வச்சுருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ ஃபார்மர்ஸ் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து நம்ம அவங்கள மட்டுமே சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆவின் இருக்குது, மில்கி பிக்ஸ்ட் இருக்குது, அமுல் இருக்குது, அப்புறம் ஹட்சன் இருக்குது. இதுமாதிரி ஏகப்பட்ட ப்ரைவேட்டடு சொசைட்டிஸ் இருக்குது. பட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பனாஸ் டெய்ரிஸ் மட்டும்தான், வேறு எந்த டெய்ரியுமே அங்கே கிடையாது. அவங்கள்ட்ட கேட்டப்போ என்ன சொன்னால் 99% எங்கள் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃபார்மர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 2 ரூபா 3 ரூபா ஆசைப்பட்டு ப்ரைவேட் சென்டருக்கு போயிடுறோம். அங்கே அந்த 2 ரூபா 3 ரூபா இப்போ நல்லா தெரியும். பட் அது இன்டெரக்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதே இருக்குது. அதை பற்றி ஒரு தனி வீடியோவாக பெருசாக பார்ப்போம். ஸோ இது நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆவின் பெஸ்ட்டாக பனாஸ் பெஸ்ட்டாக அப்படின்னு. ஆவின் வந்து ஏசியாவிலே நம்பர் 1 ஒரு ப்ரொடக்ஷன் ஏதாவது வரணும் அப்படின்னா என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பனாஸை நம்மளால் மிஞ்ச முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வீடியோ பார்க்க நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.